ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து லாபமாக நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்ப்போங்க. நம்ம சேனல்லே வந்து நிறைய சேவிங் ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஜுவல்லரி ஷாப்லேயும் என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்றதும் போட்டிருக்கேன். டிஜி கோல்டு பற்றியுமே போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேவிங் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கோல்டு காயினுமே வாங்கலாம், இல்லை ஜுவல்ஸுமே வந்து வாங்கலாம். ஸோ காயின் வாங்கலாம், ஜுவல்ஸ் வாங்கலாம். ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்றத பார்ப்போம். அது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு சேவிங் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு நகைச்சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 11 மந்த் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா காயினோட வேஸ்டேஜ் வந்து கம்மி தான். அதே வந்து நீங்கள் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 18% ஃப்ரீ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 75% வந்து டிஸ்கவுண்ட்டு, இல்லை வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்கிறது வந்து நகைச்சீட்டு போட்டு நீங்கள் ஜுவல்ஸ் வந்து எடுக்கிறது பெஸ்ட்டு. இதே நீங்கள் டிஜி கோல்டு வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இது வந்து நான் எல்லா வீடியோலுமே வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா டிஜி கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ காயினோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி. ஸோ 2%, 3% தான் வந்து போடுவாங்க. அதனால் நீங்கள் அந்த வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணலாம். இதே நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்கும் போது எப்படியோ ஒரு மினிமம் வந்து ஒரு 12%, 15% உள்ள நகை தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் நம்மளும் எடுப்போம். அப்போ வந்து நான் அவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதே நகைச்சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னுடைய கருத்துங்க. ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சேவிங் ஸ்கீமில் வந்து காயினுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், ஜுவல்ஸுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து லாபமாக நஷ்டமா அப்படின்றதையும் பார்ப்போங்க. இப்போ நம்ம கோல்டு காயின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக வந்து ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பீமா ஜுவல்லரியோடது, இல்லைனா வந்து ஜிஆர்டி, தங்கமயில், ஏதாவது ஒரு ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னன்னைக்கு உள்ள ரேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து வெப்சைட் ஆன்லைனில், ஸோ என்னென்ன ஆப் இருக்கோ, ஸோ எந்த ஆப்லனாலுமே நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா 1 கிராம் கோல்டு எவ்வளோ, சில்வர் எவ்வளோ அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே எப்படியுமே வந்து தெரிஞ்சிடும். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா 9:30க்கே வந்து தெரிஞ்சிருது. இது வந்து கோல்டு ரேட் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். சீட்டு போட்டு அப்படின்னா காயின் வாங்க வேண்டாம் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட்டுமே இருக்குது, 24 கேரட்டுமே காயின் வந்து இருக்குது. ஸோ 22 கேரட்டோட 24 கேரட்டு கோல்டு ரேட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போதுமே வந்து நமக்கு அதே ரேட்டுக்கு தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம 24ஓட 22 வாங்குறத விட 24 காயின் வாங்குறது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அது வந்து காயின்லையுமே இருக்குது, பார்லையுமே வந்து இருக்குது. ஸோ அதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 6%, 4%, ஸோ அது 5% அந்த மாதிரிலாம் போடுவாங்க. வேஸ்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இதே நீங்கள் 22 கேரட்டோட காயின் பார்த்தீங்க அப்படின்னா 1%, 2%, 3% அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ 24 கேரட்டோட காயினோட வேஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சீட்டு போடுறீங்க அப்படின்னா குட் ஸ்கீம், அந்த ஸ்கீம் வந்து போடுறீங்க அப்படின்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோ டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது, டிஸ்கண்டினியூ. இப்போ நான் ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 6 மாதம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மீதி வந்து ஒரு 5 மந்த் வந்து என்னால் கட்ட முடியல, நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. ஸோ ஒரு சீட்டு போடுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் கட்டி முடிச்சு அதோட பெனிஃபிட்டு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பெறுறது தான் வந்து ஒரு சீட்டோட பெனிஃபிட். நமக்கு வந்து லாபமாக இருக்கும். இல்லைனா வந்து ஷாப்புக்கு தான் ஆல்ரெடியே லாபம். ஸோ நீங்கள் இதில் பாதிலேயே நிறுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப லாபம் ஷாப்புக்கு. ஸோ அதனால் வந்து பாதிலே வந்து எந்த ஒரு சீட்டையுமே வந்து முடிக்காதுங்க. ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. சீட்டு போடுறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணால் யோசிச்சுக்கோங்க. ஆனால் சீட்டு போட்டதுக்கப்புறம் இடையில நிறுத்தாதீங்க. ஸோ 6 மாதத்துக்கு நிறுத்தினீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்லாம் வந்து கம்மியாகி தான் இருக்கும். ஸோ அப்படி போட்டு எடுக்கிறது வந்து நமக்கு லாபம் கிடையாது. ஸோ அதான் சொல்லியிருக்கேன், நோ பெனிஃபிட் அப்படின்றது சொல்லியிருக்கேன். கிஃப்ட்டு பார்த்து வந்து நம்ம சீட்டு வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ தங்கமயிலே வந்து கிஃப்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சீட்டுக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஜாயின் பண்ணுறவங்க சீட்டு வந்து போடுறவங்க எல்லாத்துக்குமே வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு சேவிங் ஸ்கீம் வந்து சூப்பர் கோல்டுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன கிஃப்ட் அப்படின்றத நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுறப்ப
போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சீட்டுக்கு வந்து கிஃப்ட் வந்து கிடையாது. ஆனால் இப்போ போடுறவங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து தீபாவளிக்கு அப்புறமேட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ என்ன கிஃப்ட் அப்படின்றது நம்ம சேனலில் தான் வந்து இருக்குது. ஸோ வேறு யாருமே வீடியோ போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அந்த கிஃப்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மெயினான விஷயம் வந்து கிஃப்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக சீட்டு வந்து போடாதீங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து நல்லா இருக்குது, அங்கே இருக்க கலெக்ஷன் வந்து நல்லா இருக்குது, வேஸ்டேஜ் எல்லாமே வந்து ஓரளவு ஓகேவாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்து சீட்டு வந்து போடுங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட்டு. ஸோ நம்பிக்கை இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஷாப்பில் வந்து நீங்கள் நகைச்சீட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த ஷாப் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு 11 மாதம் ஸ்கீம் போடுறோம் அப்படின்னா அந்த 11 மாதம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நகை எடுக்கணும். அப்போ வந்து ஷாப் காணும் அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியும். ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு இதுவுமே எடுக்க முடியாது, நடவடிக்கையுமே எடுக்க முடியாது, ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸே வந்து கிடையாது. அந்தந்த கடைக்காரங்க வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பத்தில் வந்து நகைச்சீட்டு வந்து போடுறாங்க. அவங்க கடமையில் இருக்கிறதுல நம்பிக்கையில் நம்ம வந்து நகைச்சீட்டு வந்து ஜாயின் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் எப்பயுமே வந்து ரிட்டனாக வந்து தரமாட்டாங்க. ஸோ அது வாங்குறதுமே நமக்கு பெனிஃபிட் கிடையாது. ஸோ நீங்கள் நகைச்சீட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப முடியல, எனக்கு 6 மாதத்துலேயே முடிக்கிறேன், 7 மாதத்துலேயே முடிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டாக வாங்காதீங்க. சில ஷாப்பில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் அமௌண்ட் தருவாங்க. இருந்தாலுமே நீங்கள் அமௌண்ட்டாக வாங்காதீங்க. அதுக்கு என்ன நகை வருதோ நீங்கள் வந்து எடுத்துக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அப்படின்றத சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் வந்து மெனி. ஸோ நிறைய ஊரில் நிறைய ஷாப்பில் வந்து இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சில ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளைகள் வந்து இருக்குது. இப்போ ஜிஆர்டி, தங்கமணி, லலிதா சொல்லி, ஸ்ரீகுமரன், பீமா, ஸோ இதெல்லாம் வந்து நிறையா ஊரில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஊரில் இது ஆகிடுச்சுன்னா அடுத்த ஊரில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஷாப் நிறையா இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஆனால் நான் பெரிய கடையில் தான் போடணுமா அப்படின்றத நான் சொல்லலை. சின்ன கடையிலையுமே வந்து நகைச்சீட்டு வந்து நல்லா இருக்குது. சின்ன கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே 2 பிரான்ச் 3 பிரான்ச் வந்து வச்சுருப்பாங்க. இல்லை பிரான்ச்சும் வைக்கல, ஆனால் இந்த கடை ரொம்ப வருஷமாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா வச்சுருப்பாங்க, அவங்க அப்பா வச்சுருப்பாங்க, அவங்க மகன் வச்சுருப்பாங்க, ஸோ அவங்க பிள்ளைங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஜென்ரேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அந்த கடை எப்படியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தாராளமாக வந்து நகைச்சீட்டு வந்து ஜாயின் பண்ணலாம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 916 அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நகைச்சீட்டு வந்து போடுங்க. நெக்ஸ்ட்டு தான் வந்து ஸ்மால் செல்லு ஷாப்லேயுமே வந்து ஸ்கீம் வந்து நல்லா தான் இருக்கும். அங்கே வந்து நம்பிக்கை இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் 916 பாருங்கள், குவாலிட்டி இருக்கா பாருங்கள், அப்புறம் பெனிஃபிட்டு. ஸோ எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, நம்ம இந்த ஷாப்பில் வந்து நகைச்சீட்டு போடுறோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் இருக்கும்ல. ஆல்ரெடி வந்து நகைச்சீட்டு போடுறவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் இருக்கும், ஷாப்புக்கு வந்து பெனிஃபிட் தான் இருக்கும், போடுற நமக்குமே வந்து பெனிஃபிட் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பாருங்கள். வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்க முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. வேஸ்டேஜ் வந்து ஒரு 50% பே பண்ணுற மாதிரி இருக்கும், 75%. ஸோ அந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஆனால் கலெக்ஷன் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் நகைச்சீட்டு வந்து போடுங்க. ஸோ சில ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட் பண்ணுறதுமே வந்து எந்த டைமில் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய கும்பலாக இருக்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் அக்ஷய தீதி அன்னைக்கு போயிட்டு எனக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கும்பலான நேரத்தில் போய் நான் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. வீக் டேஸ் போகாமல் ஸ்கூல் டேஸில் வந்து போனீங்க அப்படின்னா வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா வீக்கெண்டு டேஸில் போகணும், இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி தரமாட்டாங்க. அது மாதிரி ஃபெஸ்டிவல் டே அப்போயும் போகக்கூடாது. இந்த ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் டைமில் போனீங்க அப்படின்னா இல்லை ஆஃப்டர்நூன் டைம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ண வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ சில ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோர் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பேச சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து குறைப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக ஒரு மேனேஜர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த ஷாப் மேனேஜர். ஸோ அவங்கள்ட்ட போனீங்க அப்படின்னா கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பர்சனலாக வந்து நான் வந்து எதுவும் லெஸ் பண்ணி கேட்டதில்லை, பட் வந்து கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் இப்போ வந்து பெரிய கடையில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நான் பண்ணதில்லை, பட் சின்ன கடையில் வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அவங்க நம்ம கேட்காமலே அவங்களே ரொம்பவே வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் போடுவாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுவாங்க. ஸோ சின்ன கடையில் வந்து நான் வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி வாங்கியிருக்கேன், அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ பெரிய கடையில் நான் வாங்கினது கிடையாது. ஸோ அது எனக்கு தெரியல. ஆனால் ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் கம்மி பண்ணுவாங்க அப்படின்றது சின்ன கடையில் எனக்கு தெரியுங்க. ஸோ அதை வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நகைச்சீட்டு போடுறீங்க அப்படின்னா எல்லா ஷாப்லேயும் வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்றது ஒரு
ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் வந்து வீடியோ வந்து கம்பேர் பண்ணியும் போட்டிருக்கேன். ஸோ அது ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போடுறாங்கன்றதை தெரிஞ்சுட்டு வந்து நீங்கள் நகைச்சீட்டு வந்து போட்டுக்கோங்க. ஸோ நகைச்சீட்டு போடுறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு நகைச்சீட்டு வந்து போடுங்க. ஸோ அதனால் வேஸ்டேஜ் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 50%, 75%, சில ஷாப்பில் வந்து வேஸ்டேஜ் ப்ரே பண்ண வேண்டியது இல்லை, அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வேஸ்டேஜ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நகைச்சீட்டு போடுறது வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நகைச்சீட்டு போடுறீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து அது நமக்கு வந்து லாபம். ஏன்னா நம்ம ஒரு ரெடி காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோம். அதே வந்து நீங்கள் நகைச்சீட்டு போடுறீங்க, ஒரு மந்த்லி ஒரு 5000 போடுறீங்க, இல்லை 2000 போடுறீங்க அப்படின்னா ஒரு 11 மந்த்து கழித்து நமக்கு ஒரு அந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது இதே நம்ம கையில் வச்சுருந்தோம் அதே அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேவ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் வந்து கிராமில் சேவ் பண்ணுறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ தங்கமாக வந்து வர வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அது வந்து ஒரு தங்கம் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கா. ஸோ ஒரு 12 மந்த்து கழித்து நீங்கள் எடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஒரு நகை வந்து நீங்கள் எடுக்கும்போது. ஸோ எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் ஒரு மாதம் ஒரு சீட்டு வந்து எப்படியாவது போட்டுருங்க. ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள். அது நகைச்சீட்டுன்றது ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. அப்படின்னா போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படின்னா 6100 ஸோ 6300 இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா 8000 வந்துருச்சு. ஸோ ஒரு இயற்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா 2000 வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் போக போக வந்து ரொம்பவே கூட நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கும் ஒரு கிராம். அதனால் நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நினச்சிட்டே இருக்க வேண்டியதான். ஏதாவது ஒரு நகை சீட்டு வந்து போடுங்க. இது பர்சனலாக நான் வந்து என்னோடய வியூவர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன், என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் சொல்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து நகைச்சீட்டு போடுறது வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கு லாபம் தான், இருந்தாலும் நமக்கும் அது பெனிஃபிட் தான் அப்படின்றத நான் சொல்கிறேன். சின்ன சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நகைச்சீட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கோல்டு காயின் வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட கருத்தை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.